نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأن لا إله إلا الله ولا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا عز وجل اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனின் பெருங்கருணையினால் நாம் எல்லாம் ஜும்ஆவுடைய குத்பா என்னும் பிரசங்கத்தில் அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் வாரந்தோறும் பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். நாம் கேட்கின்ற அந்த செய்திகளை நமது வாழ்வில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றுகின்ற போது தான் இம்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் வாக்களித்த அந்த வெற்றி நமக்கெல்லாம் கிடைக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பொதுவாக இஸ்லாம் என்று கூறப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் ஃபர்லான கடமைகளாக இருக்கட்டும் அல்லது சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் நாம் செய்திட வேண்டும், அனைவர்களும் அதனை புரிந்திட வேண்டும் என்று இஸ்லாம் கடமையாக்கவில்லை. சில நேரங்களில் எந்த வணக்கமாக இருந்தாலும் அதிலே சலுகைகளையும் அது நமக்கு வழங்குகிறார். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோமையானால், தொழுகை என்கின்ற இந்த வணக்கம் எல்லோரும் தொழ வேண்டும். ஆனால் நிற்பதற்கு சக்தி இல்லாதவர்கள் நாம் அமர்ந்து சேரிலே உட்கார்ந்து தொழுவதற்கு இஸ்லாம் சலுகை தருகிறது. அப்போ எல்லோரும் நின்று தான் தொழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. இதே போன்று உட்கார்ந்து தொழ முடியாதவர்களுக்கு கூட அவர்கள் எந்த நிலையில் இருந்து தொழ முடியுமோ அந்த நிலைக்கு இஸ்லாம் இறங்கி தருகிறது. இதே போன்று நோன்பு என்கின்ற வணக்கத்தை எடுத்துக்கொண்டோமையானாலும் அந்த வணக்கங்களையும் பல சலுகைகள் இருக்கிறது என்பதனை இஸ்லாமிய சமூகம் அறிந்திருக்கிறது. எல்லோரும் கட்டாயமாக அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தே ஆக வேண்டும் என்பதல்ல, மாறாக சக்தி உள்ளவர்கள் மட்டும் நோன்பு வைக்க வேண்டும். சக்தி இருந்தும் சில நேரம் பிரயாணத்தில் இருந்தால் அவர்களுக்கு சலுகை தருகிறார். இப்படி இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகள் என்று கூறப்படுகின்ற வணக்க வழிபாடுகளிலேயே நீங்கள் கட்டாயமாக செய்திட வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை. ஜகாத் என்கின்ற கடமை யாருக்கு பொருளாதார கடமை இருக்கிறதோ அவர்கள் மீது தான் கடமை, மற்றவர்களுக்கு கடமையை நீங்கி விடுகிறது. தொழுகை அப்படி அல்ல, தொழுகை கடமை இருந்து கொண்டு இருக்கும், நிலை மாறி அவர்கள் கொள்ளலாம். அதே போன்று நோன்பு என்பது கடமையாக இருக்கும், கடமை நீங்காது. அதே நேரத்தில் வேறொரு நாளில் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஜகாத் என்கின்ற இந்த கடமை
இஸ்லாமிய சமுதாயத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நிஸ்வாப் என்கின்ற எல்லையை அடையாத அந்த மக்களுக்கு கடமையே இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய வணக்கம், உம்ராவுடைய வணக்கம், இவைகள் அனைத்தையும் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கு கடமை இருக்கிறதோ, உடல் ரீதியான சக்தி இருக்கிறதோ, பொருளாதார ரீதியான சக்தி இருக்கிறதோ, அவர்களுக்குத்தானே கடமை. அப்ப இந்த கடமைகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நமக்கு சலுகைகளையும் வாய்ப்புகளையும் வழங்குகிறார். இதே நேரத்தில் சுன்னத்தான வணக்கங்கள், அந்த சுன்னத்தான வணக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நமக்கு காட்டி தந்தார்களோ அதுபோன்று நாம் பின்பற்ற வேண்டும். அந்த சுன்னத்தான வணக்கங்களில ஏற்றத்தாழ்வு ஒருபோதும் இருக்கக்கூடாது. எதை போன்று? தொழுகை போன்று, ஃபர்லான கடமைகளை போன்று. ஃபர்லான கடமைகளை லுஹர்ல 4 ரக்காத் அப்படின்னு சொன்னால், அசர்ல 4 ரக்காத்து, இஷாவில் 4 ரக்காத்து, இப்படி இருக்கும்போது யாராவது 3 ரக்காத்து தொழ முடியுமா? இல்லை. இந்த 4 ரக்காத்து தொழுதை விட 5 ரக்காத்து தொழுதால் இன்னும் அதிகமான நன்மை எனக்கு கிடைக்கும் என்று அதிகப்படுத்த முடியுமா? அதுவும் முடியாது. குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. இஸ்லாம் எந்த வழியிலே கடமையாக்கி இருக்கிறதோ அதனை அப்படியே செய்வதற்குத்தான் சுன்னத்தான வணக்கங்களும் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல், இன்னும் அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்கின்ற இந்த அத்தீஅ இதாஅத் என்கின்ற இந்த வார்த்தையை தான் உபயோகப்படுத்திருக்கின்றானே தவிர அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுங்க, நபிக்கு அப்படி இல்லை, அவர் கடைசி தூதர் தானே, அவருக்கு கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய சொல்ல நீங்க பின்பற்றிக் கொள்ளலாம், அல்லது அவர் என்ன சொன்னாரோ அதை விட நன்மைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் ஒருபோதும் கூறவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஏனென்றால் ஒரு வசனம் சூரா மாயிதாவுடைய 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம்முடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்து விட்டான். நமக்கு இந்த மார்க்கம் இருக்கிறதே பூர்ணமாக்கி தந்தான். அதுல யாராலையும் ஏற்றத்தாழ்வு, குறைவு, கூடுதல் அல்லது வெவ்வேறு விஷயங்கள்ல அதை மாற்றி அமைக்கவே முடியாது என்பதனை அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதனைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கின்றார்கள். வணக்க வழிபாடுகள் நான் எதனை ஏவினாலும், எதை ஏவுகின்றேனோ அந்த வணக்க வழிபாடுகள், அந்த சுன்னத்தான செயல்பாடுகள், இவைகள் அனைத்தையும் உங்களுக்கு சக்தி, உங்களுடைய ஆற்றல், உங்களுக்கு எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். அதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் ஃபர்லான கடமைகளையே சொன்னோம். ஃபர்லான கடமைகளிலேயே உங்களுக்கு எவ்வளவு இஸ்திதாஅத் என்கின்ற அந்த சக்தி இருக்கிறதோ அதனைத்தான் நீங்க செய்ய முடியும். அதற்கு மேலே செய்ய வேண்டிய கட்டாயத்தை இஸ்லாம் தரவில்லை. அப்படி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு தண்டனையும் கிடையாது. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் சூரத்து தகாபுன் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுவதாக இருந்தால் ஃபத்தகுல்லாஹ நீங்கள் அஞ்ச வேண்டும், மஸ்ததஅதும் உங்களுக்கு எவ்வளவு இஸ்திதாஅத், எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, உங்களுடைய உடல் நிலைமை எப்படி இருக்கிறதோ, பொருளாதாரம், இப்படி உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறே நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சினால் போதும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்கின்றான். இதனைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கின்றார்கள். இதா அமர்த்துக்கும், உங்களுக்கு நான் ஒன்றை ஏவினால் அந்த ஏவக்கூடிய அந்த செயல்களை ஃபஅது பிஹி அதனை நீங்கள் கொண்டு வாருங்கள், மஸ்ததாஅத்தும் அல்லாஹ் எதனை இதாஅத் பண்ண வேண்டும் என்று சொன்னானோ அதே போன்றுதான்
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த இஸ்திதாஅத் என்கின்ற உங்களுடைய சக்தி, அந்த சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் அதனை செயல்படுத்துங்கள் என்று கூறுகின்றார். இப்போ எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். வணக்கம் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக சொல்கின்றார். எந்த விஷயம் தெரியுமா? எதனை நான் தடுத்து இருக்கின்றேனோ, கூடாது என்று சொல்கின்றேனோ, விலக்கி இருக்கின்றேனோ, அதனை நீங்கள் முழுமையாக அதனை விட்டு நீக்க வேண்டும். கொஞ்சம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. எந்த ஒன்றாக இருந்தாலும் விளக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தால் முழுமையாக விளக்குங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த போதை என்கின்ற அந்த ஹம்ர் இது போன்ற விஷயங்களில் சொல்லும்போது ஆரம்பத்தில் ஒரு படித்தரம், இரண்டாவது வேறு ஒரு படித்தரத்தை கொண்டு வந்தான், மூணாவது தான் முழுமையாக அதனை கூடாது என்று சொன்னான். முதல்ல சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் அப்படி சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சில மக்கள் கேட்கின்றார்கள், எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், போதையிலேயும் அதே போன்று சூதாட்டத்திலேயும் நபியே முஹம்மதே உங்களிடத்தில் கேட்கின்றார்கள். நீங்கள் அதற்குரிய பதிலை எப்படி சொல்லணும்? கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். கூடாதுன்னு சொல்லியிருந்தா அதனை முழுமையாக விலகியிருப்பாங்க சஹாபா பெருமக்கள். ஆனால் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் அந்த போதையில நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை வைத்து சொல்ல வைத்தார். அப்போ போதையில நன்மை இருக்குதுன்னு சொன்னானா இல்லையா? அதற்காக வேண்டி குடிகார மக்கள் அப்போ நம்ம என்ன செய்வோம்? குடிக்கலாம், கொஞ்சமாக குடிச்சுக்கிறலாம். அதில் தீமையை விட நன்மையும் இருக்கத்தானே செய்கிறது. நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் தீமை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு குடிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது என்ன சொன்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா? அந்த குடியை தடுக்கின்ற போது தொழுகையில மட்டும் குடிக்காதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா என்று சொன்னான். தொழுகையுடைய நேரத்தில் நீங்கள் போதையோட வராதீங்க. அப்போ மற்ற நேரத்தில் என்ன அர்த்தம்? குடிங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த குடிகாரனுடைய அந்த எண்ணம், குடிகாரன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வெறுமனே அந்த சாராயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த தவறாக இருந்தாலும் சரிதான், பீடி சிகரெட்டாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு பொருட்களாக இருக்கட்டும், இவைகளை அனைத்தையும் நிறுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிற போது எப்படி நிறுத்துவாங்க? நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறேன் அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் தானே என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வருகிறது? தொழுகிற போது நீங்கள் போதையில் இருக்காதீங்க சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா? சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு படித்தரமாக அல்லாஹ் நம்மளை தடுக்கிறானே என்று இருக்கிற போது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த போதை என்கின்ற அந்த சாராய விஷயத்தில் எங்களுக்கு ஒரு முழுமையான தெளிவான ஒரு முடிவே தரட்டுமே. தொழுகும் போது குடிக்காதுங்க அப்படின்னு சொன்னா எப்படி? ஒருவன் ஃபஜ்ர் தொழுதுவான், தொழுதுட்டு அதுக்கு பிறகு குடிப்பான், அல்லது இஷா தொழுவான், அதுக்கு பிறகு குடிப்பான். அப்போ ஃபஜ்ர் வரைக்கும் அவனுக்கு இருக்காது, போதை தெளிஞ்சிரும். ஃபஜ்ரில் குடிக்கிறவன் லோரில் தெளிஞ்சிரும். அப்போ குடிக்கலாம் தானே? இப்படி குடிக்கிறதுக்கு அனுமதி தருவதை போன்று தானே இருக்கிறது யா ரசூலல்லாஹ். அப்போ எங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு வரட்டுமே என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிற போது அல்லாஹ் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 90வது வசனத்தில் இப்படி சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சுன் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. இப்பதான் இஜ்தினாபு ஃபஜ்தனிபூஹு, அதிலிருந்து விலகி இருத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முழுமையாக அதனை தடை செய்கிறான் என்கின்ற இந்த வரலாற்று பின்னணியில் சஹாபா பெருமக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மதீனா நகரமே சாராய ஓடை ஓடியது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் எதனை தவிர்க்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்களோ அப்போ அவங்களாம் ரொம்ப அதிகபட்சமாக சில பேர் குடிச்சிருந்தாங்க. அப்போ வாயில விரலை விட்டு அதை வாமிட்டா எடுத்துக்கொள்ளலாமா
என்று கேட்ட சஹாபாக்களும் இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு தடை என்று வந்துவிட்டால் முழுமையாக ஈமான்தார்கள் அதில் விட்டு நீங்கி இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அவர்களே, இதுதான் இஸ்லாம், இதுதான் தக்வா. தக்வா தக்வா என்றால் நம்ம எப்படி பயந்து ஒடுங்கி பௌயமாக நடந்து வர்றது, அல்லது உடையில ட்ரெஸ்ஸில் அந்த தக்வாவை காட்டுறது, அல்லது வெவ்வேறு விஷயங்கள்ல பணிவை போல காட்டி இதுதான் நாங்கள் இரையச்சம் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. தக்வா என்றால் என்ன? ஏத்திமாரு அவாமிரில்லா வஜித்தினாபு நவாஹிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக கொண்டு வருவதும், வஜித்தினாபு நவாஹிஹி, அவன் எதனை தடுத்திருக்கிறானோ அதனை விட்டு விலகி இருப்பது தான் தக்வா. தக்வா என்று வாயளவிலே தக்வாதாரிகள் என்றோ அல்லது பள்ளிவாசலோடு இருக்கின்றவர்கள் தக்வாதாரிகள் என்றோ நாம் ஒருபோதும் கணிக்க முடியாது. யாரையும் நாம் அவர்கள் சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் என்று எவரையும் கணிக்க முடியாது. தக்வா என்று அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் உள்ள விஷயம். அந்த தக்வா எப்படி வருகிறது? கடமையை செய்வான், அதே போன்று விலகி இருப்பதை அப்படியே நிறுத்துவான். எனக்கு இது ஹைரா இருக்குது, எனக்கு இது நல்லதா படுது, இதனை நான் செய்தா நிறைய நன்மை கிடைக்கும் என்று ஒருவன் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டித் தராத ஒன்றை செய்வார்களேயானால் அவர்களுடைய நிலை என்ன? அதாவது தடுக்கப்பட்ட காரியத்தை முழுமையாக நீங்க இருக்கணும். அப்ப கடமையான விஷயங்கள்ல அவன் கடமையான விஷயத்தில் சக்தி உள்ள அளவுக்கு அதனை பின்பற்ற வேண்டும். இதே நேரத்தில் மனோ இச்சை அடிப்படையில் நல்லது என்ற அடிப்படையில் ஒருவன் அதனை செய்வானையானால் அதுதான் பித்அத். அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டித்தராத விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு அதனை நாம் அடிப்படையிலே கொண்டு வர வேண்டும் என்பதனையும் விளக்கி தந்திருக்கின்றார்கள். உதாரணமா நோன்பு என்கின்ற வணக்கத்தை வச்சுக்கிறோமே, ஃபர்லான நோன்பு, கடமையான நோன்பு, அது எல்லோரும் செய்ய வேண்டும். சக்தி உள்ளவர்கள் சக்தி உள்ள மட்டும் செய்ய வேண்டும். அடுத்து சுன்னத்தான நோன்பு. சுன்னத்தான நோன்பு என்று எதனை நபி அவர்கள் காட்டி தந்தார்களோ அந்த நோன்பினை மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நோன்பு வைக்க முடியும். அதை விடுத்து எனக்கு இது ஹைராக இருக்கிறது, இது எங்களுடைய உலமாக்கள் சொன்னார்கள், இது எங்களுடைய இமாம்கள் சொன்னார்கள், எங்களுடைய இமாம்கள் என்று சொன்னாலும் சரி, எங்களுடைய மார்க்க அறிஞர்கள் சொன்னாலும் சரி, எங்களுடைய பெற்றோர்கள் வாழையடி வாழையாக வைத்தார்கள் என்று சொன்னாலும் சரி, அங்கே நபி அவர்கள் காட்டி தரவில்லை என்றால் அதனை செய்வது முழுமையான பித்அத் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னத்தான நோன்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லவில்லையா? ஏதோ வருஷத்தில் 2 நோன்பு மட்டும்தான் நமக்கு சுன்னத்தாக சொல்லப்பட்டிருக்கிறதா? அதாவது வருஷத்தில் அரஃபா நோன்பு, அதே போன்று ஆஷூரா நோன்பு, இது நமக்கு சுன்னத்தான ஒரு வணக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப இந்த 2 நோன்பு போக இன்னும் பல நோன்புகள் நாம் மேராஜ் என்றோ நிஸ்ஃபு ஷஅபான் என்றோ இப்படி வைப்பதற்கு நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்களா? அந்தந்த இரவுகளுக்கு சிறப்புகள் இருக்கலாம். அது மேராஜ் இரவுக்கு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதே போன்று நிஸ்ஃபு ஷஅபான் சொல்கின்றீர்களா, அதற்கு சிறப்புகள் இருக்கும். அது நமக்கு நோன்பு வைப்பதற்கு உண்டான ஒரு ஆதாரம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையை விட வேறு எந்த நாளுங்க சிறப்பு இருக்குது? வெள்ளிக்கிழமையை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு கிழமையை சொல்லி, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு, சனிக்கிழமை யூதர்களுக்கு, வெள்ளிக்கிழமை என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு ஹைர யௌமின் தத்லஉ ஷம்ஸ், சூரியன் உதயமாகின்ற அந்த நாளையில வெள்ளிக்கிழமை தான் சிறந்த நாள் என்று சொன்னார்கள். அந்த வெள்ளிக்கிழமையில நோன்பு வைங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, மாறாக நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு வையுங்கள், வியாழக்கிழமை நோன்பு வையுங்கள் என்று அதற்குரிய சிறப்பையும் சொன்னார்கள். அப்போ வியாழக்கிழமைக்கு விட திங்கட்கிழமையை விட வெள்ளிக்கிழமை மிக சிறந்த நாளாக இருக்கின்ற போது
அந்த நாளையில் நோன்பு வைக்க சொல்லவில்லை தானே? அப்போ அது நல்ல நாள் தானே, ஹைரான நாள் தானே. அப்போ அந்த நாளையில் யாராவது வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறோமா? நோன்பு வைப்பது தடையான நாளாக இருக்கிறது. சனிக்கிழமை நோன்பு வைப்பது தடையாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைப்பது தடையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய இஷ்டப்படி நமக்கு இது ஒரு சிறந்த இரவு, அதனால் பகலிலே நோன்பு வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தரவில்லை. அவர்கள் மறக்கவும் இல்லை, இஸ்லாத்தை மறைக்கவும் இல்லை. அப்படி மறைத்திருந்தால் அல்லது மறந்திருந்தால் வருஷத்துல அரஃபா நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டாங்க. வருஷத்துல ஆஷூரா நோன்பு இருக்கிறதா இல்லையா, அதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஏவி இருக்கிறதை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும், விலக்கி இருப்பதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா நஹைத்தும், அதாவது முதல்ல அமர்த்துக்கும் சொன்னாங்க. நான் உன்னை ஏவி இருந்தால் அதனை சக்தி உள்ள மட்டும் நீங்கள் நோன்பு வைங்க, தொழுகுங்க, ஜகாத் கொடுங்க, சதகா செய்யுங்க, உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்யுங்க. அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. செய்யவில்லை என்றால் குற்றமும் இல்லை. என சக்திக்கு மீறின ஒன்றை ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இதுதான் நபி வழி, ஹதீஸு. அதே நேரத்தில் நீங்கள் மேராஜ் போன்ற அல்லது ஏனைய இரவுகளிலே நான் இது ஹைர் என்று செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபகத் நஹைதுக்கும், உங்களை எதையாவது நான் விலக்கி இருந்தால் ஃபஜ்தனிபூஹு, எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போதை பொருளுக்கு சொன்னானோ அதை விட்டு நீங்குங்கள் என்று சொன்னானோ, விலகியிருங்கள் என்று சொன்னானோ, அதே போன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் விலக்கி இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை ஒருபோதும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று ரப்புல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியவர்கள் சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தில் சமூகத்தில் சுன்னத்துகள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி இருக்கிறது. இதே நேரத்தில் சுன்னத்தை விட்டுவிட்டு அந்த சுன்னத்திற்கு மாற்றமாக பிதஅத்தான இஸ்லாத்திற்கு அல்லாத வேறு வணக்க வழிபாடுகளையோ வேறு செயல்பாடுகளையோ நீங்கள் செய்தால் தாபிஈன்கள் சொல்கின்றார்கள், அதாவது சஹாபாக்கள் பின்வன்ற தாபி அல் ஜலீல் ஹஸ்ஸான் அவர் சொல்கின்றார்கள், எப்பொழுது இந்த சமுதாயம் சுன்னத்தை விட்டு பிதஅத்தை கொண்டு வருகிறதோ அப்பொழுது ஒரு சுன்னத் அடிபட்டு போகும். காலம் முழுவதும் கியாமத் நாள் வரையிலேயும் அந்த சுன்னத்தை அவர்களால் கொண்டு வரவே முடியாது. சுன்னத்துக்கு பதிலாக பிதஅத்தை ஏற்பாடு செய்திருந்தால், பிதஅத்தை செய்தால், இப்படி பிதஅத்தை இஸ்லாம் முழுமையாக மறுக்கிறது. அந்த வகையில் நமக்கு மத்தியில் பிரபல்யமான இஸ்லாத்திற்கு பிதஅத் என்கின்ற வார்த்தையை சொன்னால் ஏதோ அதுவும் ஒரு வணக்கம் போல் ஒரு பட்டியல் போடணும் போல தெரியும். அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் பிதஅத் என்று, இதனை பிதஅத் என்று சொல்கின்றார்கள், இதை பிதஅத் என்று சொல்கின்றார்கள். ஒவ்வொன்றையும் அவர்கள் பட்டியல் போட்டு பிதஅத் என்று சொல்கின்றார்கள். இது பட்டியலுக்கு உட்பட்டதே கிடையாது. எது எல்லாம் ஹதீஸிலே வராமல் குர்ஆனிலே கூறப்படாமல் நீங்கள் செய்கிறீர்களோ அவை அனைத்துமே பிதஅத். அதற்கு எண்ணிலடங்கா பிதஅத்தை நாம் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் என்கின்ற அந்த மீலாது இருக்குது இல்லையா, அதனை கொண்டு வர சொன்னாங்களா, அதனை செயல்படுத்தினாங்களா? ஒருபோதும் பிறந்த நாளையும் கொண்டாட சொல்லலை, நம்ம இறந்த நாளையும் கொண்டாட சொல்லலை. ஏன்னா பிறந்த நாள் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இறந்த நாளையும் கொண்டாடணும் அப்படின்னு கொண்டு வருவாங்க. எந்த ஒன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்களை கொண்டாடுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் தரவில்லை. அதே நேரத்தில் ஒரு சமயத்தில் சஹாபாக்கள் மதீனாவில் இருக்கிற போது 2 பெருநாட்களை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். யார்? அஹ்லுல் கிதாப், வேதமுடையவர்கள். மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வரும்போது வேதமுடையவர்கள் பல நாட்களில்
விழாக்கள் எடுப்பாங்க இல்லையா, அதில் முக்கியமாக 2 நாட்களை விழா எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவர்கள் எத்தனை நாட்கள் ஈதாக, பெருநாளாக, திருவிழாவாக எப்படி கொண்டாடினாலும் சரி, 2 நாட்கள் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதிலாக சொன்னார்கள், அப்தலக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி தந்திருக்கின்றான், யௌமானி, 2 நாட்கள், ஈதுல் அல்ஹா வ ஈதுல் ஃபித்ர், ஹஜ்ஜு பெருநாளும் நோன்பு பெருநாளும், இந்த 2ம் தான் நமக்கு ஒரு விழாவாக பெருநாளாக கொண்டாடுவது. அந்த பெருநாளாக கொண்டாடுவது என்றால் கொண்டாட்டங்கிறது ஆட்டம் பாட்டத்தோடையா, அல்லது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சி களிப்போட இருப்பதற்கா? அல்ல. அங்க மகிழ்ச்சி என்பது நீங்கள் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்த அந்த கடமைக்கு உங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் அந்த வணக்கம் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ரப்புல் ஆலமீன் தந்தானா இல்லையா, அதனை நீங்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி தக்பீர் சொல்லுங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள். நம்ம சொல்ற ஜகாத்துல் ஃபித்ர், அந்த ஃபித்ர் என்கின்ற ஜகாத்தை கொடுப்பது, இதுதான் சந்தோஷம். பிறரை மகிழ்விப்பதில் தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சந்தோஷம் என்று அந்த ஈதை சொன்னார்கள். ஹஜ்ஜி பெருநாள்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையை பின்பற்றி குர்பானி என்கின்ற அந்த ஈதுல் அல்ஹா, உதுஹியா என்று சொல்லக்கூடிய அதனை அறுத்து பலியிடுவது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈத். அந்த நாளையிலே ஏழைகள் பட்டினியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு உணவளிப்பது தான் அது ஒரு பெருநாளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு ஈதாக தந்திருக்கிறான் என்று கூறியிருக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய செயல்பாடுகள் இவை அனைத்தும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒப்ப இருந்தால் இம்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் மறுமையிலே தௌஃபீக் செய்வானாக. அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே பித்அத் கொண்டு வருவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு முதல் குத்பாவை முடித்துக் கொள்கின்றேன். ஹாதா கௌலி அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுனனுன் மன் கான கபுலக்கும் ஷிபுரன் பி ஷிபுரின், அதாவது உங்களுக்கு முன் சென்ற அந்த சமுதாய மக்கள் எதனை செய்து கொண்டு வந்தார்களோ அதனை நீங்கள் ஜானுக்கு ஜானாக, முளத்துக்கு முளமாக தத்தப்யஅன்ன, நீங்கள் அதனை பின்பற்றுகின்றீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பித்அத் அப்படிங்கும்போது ஏதோ நம்முடைய மனிதனுடைய அறிவுக்கு, ஹவா நப்சுக்கு தோதுவாக செய்வது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டக்கூடிய அந்த செய்தி உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம், முன் சென்ற சமுதாயம் என்பது நமக்கு அருகே சென்ற சமுதாயம் நசாராக்கள், கிறிஸ்தவர்கள். அதற்கு அடுத்து எடுத்துக்கொண்டால் யகூதிகள், யூதர்கள். இவர்கள் எதனை சுன்னத்தாக அவர்களுடைய இதில் தீனில் எது வணக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த வணக்கத்தை நீங்கள் அடிக்கு அடி பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு முன் அறிவிப்பு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் நபி ஈசா அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று எங்காவது கூறியிருக்கிறார்களா?
கண்டிப்பாக கூறியிருக்க மாட்டார்கள். ஏன் இதனை நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வேதத்தில் நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சரி, மூசா நபியும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கற்பனையாகவோ யூகமாகவோ சொல்லலை. காரணம், நபி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் என்னுடைய இந்த தீனை முந்தைய நபிமார்கள் எதனை கொண்டு வந்தார்களோ அதனைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். இப்ராஹிமுக்கு வழங்கிய அந்த உதுஹியா நமக்கு என்ன செய்யுது? வணக்கமாக இருக்குது. மூசாவுக்கு வழங்கிய அந்த ஆஷூரா என்று சொல்கின்றோமே, அதாவது மூசா நபியை ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினானே, அந்த வணக்கம்தான் நமக்கு ஆஷூராவாக இருக்கிறது. இப்படி முந்தைய அந்த நபிமார்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் அனைத்தும் நமக்கு வணக்கமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்காங்க. அப்படி காட்டி தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இப்ராஹிமுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அல்லது மூசாவையோ ஈசாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களா? சொன்னால் கண்டிப்பாக நபி இப்ராஹிம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருப்பார், நபி நூஹ் கொண்டாடி இருப்பார், ஈசா கொண்டாடி இருப்பாங்க, மூசா கொண்டாடி இருப்பாங்க. யாருமே கொண்டாடாத அந்த பிறந்த நாள் நபி ஈசாவுக்கு கூட பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சுங்க. நம்ம ஏதோ இந்த ஹதீஸ்ல யாரா கிறிஸ்துமஸை கொண்டாடுவோமா? ஈசா நபி பிறந்தநாளை கொண்டாடுவோமா? கற்பனையில கூட வருமா? ஆனா நம்ம ஊர்ல வருது. ஈசா நபி பிறந்தநாளை கொண்டாடி ஈசா நபிக்கு மௌலூது ஏற்பாடு செய்து அதையும் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முந்திய சமுதாயத்தினுடைய அந்த சுன்னத்துகளை நீங்கள் படிப்படியாக பின்பற்றுவீர்கள். நஊது பில்லாஹ். அப்படி பின்பற்றக்கூடிய அந்த சமுதாயம் கேடுகெட்ட சமுதாயமாக, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட சமுதாயமாக அப்படிதான் மாறும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளில் பல இருக்கிறது. அப்ப அந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி நாம் அவர்கள் செய்வது தான் தவறு என்று சொல்வதை விட, அவர்கள் அவர்களுடைய நபி என்று சொல்லக்கூடிய ஈசாவை பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அதுவே கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. யாருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு எந்த ஒரு ஒன்றுமே கிடையாது. வகாலல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு, காஃபிர்கள் சொல்கிறார்கள் மோமினை பார்த்து, எதிலையாவது ஹைர் இருந்தால் ல சபகுனா, நம்மளே அவர்கள் முந்தி விடுவாங்க. அப்போ நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஹதீஸ் இருக்கிறதா? பின்பற்றுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்களா? அல்லது சஹாபாக்கள் அதனை செய்திருக்கின்றார்களா? சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள் அதனை பின்பற்றி செய்திருக்கின்றார்களா? ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த பிதஅத் என்பது எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துமஸ் என்று சொல்றோமே, அங்கிருந்து வந்தது தானே. அப்போ நீங்க நபியுடைய பிறந்தநாளை கொண்டாடுறீங்களா? இப்போ எப்படி ஆயிடுச்சு? அவன் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். எந்த சஹாபாக்களும் அந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாட மாதிரி இல்லை. அப்போ இதுதான் சுன்னத்தான வணக்கத்தை நீங்கள் விட்டு ஒளிந்தால் அது பிதஅத்தான வணக்கங்கள் கியாமத் நாள் வரை உங்களால் நீக்க முடியாத அளவுக்கு அந்த பிதஅத்துகள் வந்து சேரும். பிறந்த நாள் மட்டுமல்ல, இப்படி எத்தனையோ பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொன்றுக்கும் விழா எடுத்து அதற்கு ஒரு சுன்னத் என்று சொல்லி, பரக்கத் என்று சொல்லி, அல்லது ஏதாவது ஒன்று சொல்லி அதில் நன்மை இருக்கிறது என்று சொல்லி இப்படி செய்கின்றார்களே, இவைகள் அனைத்தும் வலாலா, குல்லு பிதஅத்தின் வலாலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிதஅத் அனைத்துமே வழிகேடு, குல்லு வலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களையும் அந்த பிதஅத்திலிருந்து நீங்கி, அந்த வழிகேட்டிலிருந்து நீங்கி, மறுமையிலே நமக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்து சொர்க்கத்தில் வீட்டிருப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.